நம்முடைய ஒரு நேரம் பொறுத்து இப்ப லேசா தூண்டுப்பாங்க வேற வரையும் நம்ம முடிஞ்சிருக்கு. எனவே அப்படிப்பட்ட நல்ல தருணத்தில் தான் மழை வருகிறது. இது மாதிரியே நமக்கு வரவேற்று வாழ்த்து மழை வாழ்த்து மழையாக அவர் இதை வாழ்த்து மழையாக மாறியாட்டார் வாழ்த்து மழையாக அருமையான தருணம், நல்ல வேலை, நல்ல காலம் நமக்கெல்லாம் முழுப்பெருமான் அருள் பெற வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் நலமோடு வாழ வேண்டாம், நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டாம். இதுதான் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம், நோய் நொடி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வதற்கான இறை அருளை முருகப்பெருமான் திருமுருகன் பெருமான் வருவார் என்று சொல்லுவோம். அருமையான ஒரு காட்சியை பார்த்து கொடுப்போம். நல்ல காட்சி. இந்த இளைஞர்கள் கீழே என்ன பாருங்க, இளைஞர்கள் எல்லாம் வெளியே கொண்டு கொடுக்காதீங்க, கூட்டம் அதிகமா இருக்கு. அருமையான ஒரு காட்சியை இப்போ பார்க்கிறோம். நல்ல காட்சியை அருமையாக பார்த்து கொண்டிருப்பார்கள். முருகப்பாக்கம் பள்ளி தேவியானை முத்துக்குமாரசாமி கோயிலுக்கும் காவடி குழுவினருக்கும் வந்திருக்கின்ற யாவருக்கும் முருகப்பெருமான வேலாயுதம் இப்பொழுது ரத்தக்கரை பெற்றிருக்கிறது. ரத்தக்கரை 3 ரத்தக்கரை, 3 பேருடைய ரத்தத்தை அந்த வேலை முடித்திருக்கிறது. எனவே அந்த வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து அவருடைய வெப்பத்தை தணிப்பது, அவருடைய கோபத்தை தணிப்பது என்று ஆனால் முருகனுடைய வேலையை அதுக்கு பாலாபிஷேகம் செய்வார்கள். இது ஐதீகமான ஒன்று. அதுபோல ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நீங்க பிரசாதம் வழங்கப்படும். எனவே பிரசாதத்தை வாங்கிக்கொண்டே நீங்க போகலாம். எனவே யாரும் தெரிந்து போக வேண்டாம் என்று சொல்லுவோம். இப்போது நேர்ந்த ஒருவரையே வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அன்பர்களே, நாம் எப்போது அரோகரா என்ற சொல்லை சொல்லி ஒருநாளே அவரை விதித்து வணங்குகின்றோமோ அப்போது நமது உடல்களில் ஏற்படுகின்ற ஆன்மீக ஆளை நீங்கள் உணர்வீர்கள். அதை உணரும் பொருட்டு மனமொழி மெய்யினாலே இறைவனை வணங்க வேண்டும் என்பதை ஏற்று மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். ஸ்ரீ வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கு வேல் 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 வேல். சூரன் நோக்கி வந்து இப்போது இறைவனாக போலாம். அருகப பெருமான் 3 சூரர்களை நலம் செய்த பிறகு மாயை என்று சொல்லக்கூடிய பிறகு முருகப் பெருமான் விநாயகத்தோடு அந்த ரத்தம் படித்த வேலை வைத்து கொண்டு கிழக்கு நோக்கி போகிறார்கள். அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் சொல்லாங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு ரத்தம் கழிந்த வேரோடு சென்று அவனை பார்க்கிற ஒரு காட்சியை தான் எல்லாம் பார்க்கணும். இதே நல்ல ஒரு அருமையான ஏற்பாடு அருமையாக இருக்கிறார்கள்.
இப்படி முருகப்பெருமான் அந்த சப்பரத்தில் இருந்து கொண்டு அந்த தகடில் இருந்து கொண்டு ஆணவ தாண்டவம் ஆடிய போதே போகிறார்கள். சாரா கோபம் வெற்றி கழிப்போடு ஆண்டவர் தாண்டவம் ஆடிக்கொண்டே போகிறார்கள். நான் மதம் செய்தேன், நீ கேட்கவில்லை என்று பாருங்க. அப்ப அற்புதமாக கூட்டி ஆடுறாங்க பாருங்க இளைஞர். அற்புதமான காட்சியை இப்ப பார்க்கிறோம். ஆண்டவர் தாண்டவம் ஆடிக்கொண்டே முருகப்பெருமான் எதிரே போய் கொண்டிருக்கிறார். அதை பார்க்கணும். அருமையாக ஒரு செய்தியை அந்த பார்க்கிறோம்.